உலகத்துல மொத்தம் 7 அதிசயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர். ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு தெரியுமா? உலகத்துல 8வது அதிசயம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் காம்பவுண்டிங், கூட்டு வெட்டி. இத புரிஞ்சுக்கிட்டவங்க சம்பாதிக்கிறாங்க, புரியாதவங்க அதை வட்டி வெட்டியா கட்டிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 1000 ரூபாய்ல முதலீடு ஆரம்பிச்சு கோடீஸ்வரனாக முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஆயுதம் இந்த காம்பவுண்டிங். இது எப்படி வேலை செய்யுது வாங்க பார்க்கலாம். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க 100 ரூபாய் முதலீடு பண்றீங்க, அதுக்கு 10% வட்டினா முதல் வருஷம் உங்ககிட்ட 100 ரூபாய் பிளஸ் 10 ரூபாய் லாபம், மொத்தம் 110 ரூபாய் இருக்கும். அடுத்த வருஷம் என்ன நடக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல திரும்பவும் அந்த பழைய 100 ரூபாய்க்கு மட்டும் தான் வட்டி போடுவாங்க. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்க அசல் 100 இல்ல 110 ரூபாய்க்கு சேர்த்து வட்டி போடுவாங்க. கேட்க சின்ன வித்தியாசமா தெரியலாம், ஆனா 20 வருஷம் கழிச்சு பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போனவன் சைக்கிள்ல போவான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போனவன் கார்ல போவான். இந்த மேஜிக் இப்போ ஒரு ப்ரூஃபோட உங்ககிட்ட சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள நல்லா கவனிங்க. இதுதான் வீடியோவோட மிக முக்கியமான பாடம். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ராகுல், ரவி. ராகுல் புத்திசாலி, வேலை சேர்ந்து கொஞ்ச வருஷத்திலேயே அவரோட 25வது வயசுலயே மாசம் 5000 ரூபாய் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் 10 வருஷம் மட்டும்தான் முதலீடு பண்றாரு, 35 வயசுல நிறுத்திடுறாரு. அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 6 லட்சம். ரவிக்கு லேட்டா தான் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் வருது, 35 வயசுல தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. ஆனா ராகுலோட டபுள் மடங்கு, மாசம் 10,000 ரூபாய் முதலீடு பண்றாரு. அவர் 35 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் 25 வருஷம் முதலீடு பண்றாரு. ரவியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 30 லட்சம். இப்போ 60 வயசுல அதிக பணம் யார்கிட்ட இருக்கும்? ரவி தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாரு, 30 லட்சம். ராகுல் வெறும் 6 லட்சம் தான் பண்ணாரு. ஆனா ரிசல்ட், ராகுல் கையில இருக்கிறது 2.5 கோடி, ரவி கையில இருக்கிறது 1.3 கோடி. எப்படி? ரவி டபுள் மடங்கு காசு போட்டும் தோத்துட்டாரு. ஏன்னா ராகுல் பணத்தை போடல, அவர் நேரத்தை போட்டிருக்காரு. காம்பவுண்டிங்க்கு பணம் முக்கியம் இல்ல, டைம் தான் முக்கியம். எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இதத்தான் ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மலையில இருந்து ஒரு சின்ன பனிக்கட்டிய உருட்டி விட்டா அது உருள மத்த பனிக்கட்டி எல்லாம் அதுல ஒட்டிக்கிட்டு கடைசியில ஒரு பெரிய பனி பாறையா மாறிடும். முதல் 5 வருஷம் உங்க பணம் பெருசா வளராத மாதிரி தான் இருக்கும். ஆனா 15 வருஷம் 20 வருஷம்னு டைம் கொடுத்தா அது வளர்ற வேகத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இதனாலதான் வாரன் பஃபெட் உலகத்திலேயே பெரிய பணக்காரரா இருக்காரு. அவர் 11 வயசுலயே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். ரூல் ஆஃப் 72. உங்க பணம் எந்த வருஷம் டபுள் ஆகும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதுதான் ரூல் ஆஃப் 72. 72 உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு டிவைட் பண்ணும்போது எந்த வருஷம் உங்களோட பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு, பேங்க்ல 6% வட்டிக்கு நீங்க உங்க பணத்தை வைக்கிறீங்கன்னா 72 டிவைடட் பை 6 12. அதாவது உங்க பணம் டபுள் ஆகுறதுக்கு 12 வருஷம் ஆகும்னு அர்த்தம். அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% ரிட்டர்ன் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். 72 டிவைடட் பை 12 6, வெறும் 6 வருஷத்திலேயே உங்க பணம் டபுள் ஆயிரும். இதுதான் ரூல் ஆஃப் 72. சோ நீங்க 20 வயசு நபரா இருந்தாலும் சரி, 40 வயசு நபரா இருந்தாலும் சரி, நான் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லாம இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க 60 வயசுல அந்த சின்ன விதை ஒரு பெரிய மரமா மாறி உங்களுக்கு நிழல் தரும். மறக்காம தாட் ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் இயர்லி, ஸ்டே இன்வெஸ்டட். நன்றி, வணக்கம்.